ஹாய் யூஸ் குப்பத்து ராஜா படத்தோட திரை விமர்சனம். ஜிவி பிரகாஷ் பல்லக் லால்வானி நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து பாபா பாஸ்கர் இயக்கியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். மகேஷ் முத்துசாமி ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் குப்பத்து ராஜா படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. நடன இயக்குனராக இருந்த பாபா பாஸ்கர் வந்து இந்த படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாக இருக்கிறார். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வடசென்னையில் உள்ள குப்பத்து பகுதியில் ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு ஜிவி பிரகாஷ். அதே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தலைவர் போல் செயல்பட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு பார்த்திபன். பார்த்திபனும் ஜிவி பிரகாஷோடைய அப்பாவான MS பாஸ்கரும் நெருங்கிய நண்பர்கள். ஜிவி பிரகாஷ்க்கும் பார்த்திபனுக்கும் எப்போவுமே ஆகாது, ரெண்டு பேருக்கும் மோதல் தான். அதே பகுதியில் இருக்கக்கூடிய பல்லக் லால்வானியும் ஜிவி பிரகாஷும் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜிவி பிரகாஷ் வீட்டுக்கு பக்கத்தில் பூனம் பாஜ்வா வந்து குடியேறுறாங்க. பூனம் பாஜ்வானாலேயே இந்த காதலர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலரை வந்து MS பாஸ்கர் வந்து கிண்டல் பண்ணிடுறாரு. இவர் கிண்டல் பண்ண மறுநாளே வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. இந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷும் பார்த்திபனும் ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. இதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பையன் ஒருத்தன் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிடுறான். கடைசியில் வந்து MS பாஸ்கரை வந்து யார் கொலை செஞ்சாங்க, இந்த பையன் எப்படி காணாமல் போனால், அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா, பல்லக் லால்வானி ஜிவி பிரகாஷ் இவங்களுடைய காதல் என்னானது, இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்களா, இதுக்கு முடிவு சொல்கிறது தான் குப்பத்து ராஜாவின் மீதி கதை. நடிப்பில் புதிய பரிணாமத்தை கொண்டு வரும் ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் வந்து குப்பத்து இளைஞனாக சிறப்பாகவே நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. குப்பத்து தலைவனாக பார்த்திபன் வந்து அதகலப்படுத்தியிருக்கிறார். சிறப்பான நடிப்பு. பார்த்திபன் படம் முழுக்க எம்ஜிஆர் படம் போட்ட 2 பெரிய சைஸ் மோதிரத்தோடையே சுற்றிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றதுனாலயோ என்னவோ அவர் வந்து மக்களுக்கு வந்து ஓடி ஓடி உழைக்கிறவர் போலேயே காட்டியிருக்கிறாங்க. வழக்கமான நக்கல் நையாண்டியுடன் நடித்திருக்கிறார். பல்லக் லால்வானி தைரியமான வடசென்னை பெண்ணாக தமிழில் அறிமுகம் பெற்றிருக்கிறார். சிறப்பான நடிப்பு. பூனம் பாஜ்வா கவர்ச்சியான தோற்றத்தில் வந்து போகிறார். MS பாஸ்கர் அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். மகன் எவ்வளோதான் வளர்ந்தாலும் தந்தைக்கு குழந்தை தான் அப்படின்னு சொல்கிற காட்சியிலையும் சரி, மகனுக்கு ஒரு பைக்கை எப்படியாவது வாங்கி கொடுத்து விட்டால் சீமானாக கண்ணை மூடி விடுவேன் அப்படின்னு சொல்கிற காட்சியிலையும் சரி மனதில் நிற்கிறார். ஜிவி பிரகாஷுடன் பெரும்பாலான இடங்களில் வரும் யோகி பாபுவின் காமெடிவெல்லாம் வந்து அவ்வளவா எடுபடவே இல்லை. சில இடங்களில் சிரிக்க வைக்கிறார். RNR மனோகர், கிரண், அஜய்ராஜ், ஜாங்கிரி மதுமிதா இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பாகவே வந்திருக்குது. நடன இயக்குனராக இருந்து இயக்குனராக அறிமுகமாக இருக்கும் பாபா பாஸ்கர் வடசென்னையில் உள்ள ஒரு குப்பத்து பகுதியில் சில சம்பவங்களை வந்து கோர்த்து படமாக்கியுள்ளார். ஜிவி பிரகாஷின் இசையில் வந்து அமர்க்கலப்படுத்தியிருக்கிறார். பாடல்கள் எல்லாம் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்குது. மகேஷ் முத்துசாமியின் ஒளிப்பதிவு வந்து படத்திற்கு வந்து பலம் சேர்த்திருக்கிறது. பெரும்பாலான காட்சிகள்லாம் வந்து லைவ் லொகேஷனில் எடுத்தது போல் தத்துரூபமாக செட் போட்டு எடுத்திருக்கிறாங்க. மொத்தத்தில் குப்பத்து ராஜாவை எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு முறை பார்க்கலாம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.